ஒரு 100 கிலோ நிலக்கரிய நீங்க ஒரு அடுப்புல போட்டு எரிக்கிறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ம் சரி. அது முழுசா எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த அடுப்பை திறந்து பார்த்தா அங்க 110 கிலோ புது நிலக்கரி இருக்கு. இது கேட்டா ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. நம்பவே முடியாத ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் தோணும். ஆனா இது மேஜிக் இல்ல. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல கல்பாக்கத்துல நிஜமாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு அறிவியல் அற்புதம் இது. ஆமா. இந்த ஒரு ஆச்சரியத்தோட தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 7, 2026. இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய தரவுகள் இருக்கு. ஆமா, வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த 6 முக்கிய தரவுகளை வச்சு ஒரு பெரிய சித்திரத்தை நம்ம இன்னைக்கு உருவாட்ட போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, நமது எதிர்காலத்தோட அடிப்படைகள் எப்படி அமைக்கப்படுது, அந்த அடிப்படைகளை யார் கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறத தான் நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். ம் இந்த அஸ்திவாரத்தை எந்த புள்ளியிலிருந்து நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்காலத்தை உருவாக்குறத பத்தி பேசும்போது முதல்ல கல்வியிலிருந்து தொடங்குறது தான் சரியா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. இப்போ ஏப்ரல் 1, 2026ல சிபிஎஸ்இ கொண்டு வந்திருக்கிற புது பாடத்திட்டத்தை நீங்க கவனிச்சிருக்கலாம். ஆமா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிலபஸ் தானே. அதேதான். 3ஆவதிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்காக கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், அதாவது கணக்கீட்டு சிந்தனை, அப்புறம் ஏஐ பாடத்திட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மேலோட்டமா பாக்கும்போது இது ரொம்ப முற்போக்கான ஒரு திட்டம் மாதிரி தான் தெரியும். குழந்தைங்களை ஃபியூச்சருக்கு தயார்படுத்துறாங்கன்னு. ஆனா தரவுகள் வேற ஒரு கதையை சொல்லுது. இப்போ ஏஎஸ்சிஆர் 2024 அப்புறம் பராக் 2024 ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ம் 5ஆம் வகுப்பு படிக்கிற பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்களால ஒரு 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட சரியா வாசிக்க முடியல அப்படிங்கிறது தான் இப்போதைய நிதர்சனம். அது ரொம்ப கவலையான ஒரு விஷயம்தான். அதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. சரி, இதை கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். ஒரு குழந்தைக்கு எழுத்து கூட்டி படிக்கவே தெரியாத நிலையில அவங்க எப்படி இந்த ஏஐ புதிர்களை எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்குவாங்க? இது எப்படி இருக்குன்னா, அஸ்திவாரமே இல்லாம ஒரு வீட்டுக்கு கூரையை கட்டுற மாதிரி இருக்குல்ல? ஒரு மொழி அறிவு இல்லாம எப்படி இது சாத்தியம்? இங்க ரொம்ப ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் என்னன்னா, இந்த முரண்பாடு கொள்கையில இல்ல, அதை செயல்படுத்தும் வரிசையில தான் இருக்கு. ஓ, வரிசையில் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது சீக்வென்சிங். இத நம்ம உலகளாவிய கல்வியோட ஒப்பிட்டு பார்க்கணும். பின்லாந்து, சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லாம் தொழில்நுட்ப கல்வியில மிகப்பெரிய முன்னோடிகள் அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே பெஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொண்டு வந்தாங்க. அடிப்படை கல்வி அறிவுன்னா அந்த LSRW ஸ்கில்ஸ், அதாவது வாசித்தல், எழுதுதல், புரிந்து கொள்ளுதல், அதானே? எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிப்புன் பாரத் திட்டத்தின்படி 2026-27க்குள்ள எல்லா குழந்தைங்களும் அந்த அடிப்படை கல்வி அறிவை எட்டணும்னு ஒரு இலக்கு வச்சாங்க. ஆனா அது இன்னும் காகிதத்துல தான் இருக்கு, முழுமையா நடைமுறைக்கு வரல. ஒரு நிமிஷம். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தொழில்நுட்பம் வந்துட்டா அதுவே குழந்தைங்களுக்கு வாசிக்க கத்து கொடுத்துரும்னு ஒரு வாதம் வைக்கிறாங்களே. ஏஐ ஒரு மாற்று வழியை உருவாக்கும்னு. அது ஒரு தவறான புரிதல். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு கருவி மட்டுமே. அது அடிப்படை கல்விக்கு மாற்று கிடையாது. இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிறது வெறும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது ஒரு லாஜிக்கலான சிந்தனை முறை. ஓஹோ, லாஜிக்கல் ஆப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, அந்த தர்க்கத்தை ஒரு குழந்தை புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு முதல்ல மொழியறிவு வேணும். ஒரு கணக்கையோ புதிர்க்கான கமாண்டையோ படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி மூளை வேலை செய்யும். கரெக்ட். மொழியறிவே இல்லாத ஒரு மாணவன் கிட்ட கொண்டு போய் ஏஐய திணிச்சா அவங்களுக்கு கல்வியின் மேல ஒருவித அச்சமும் சலிப்பும் தான் வரும். நீங்க சொன்ன அதே உதாரணம் தான். அஸ்திவாரம் இல்லாம கூரை கட்டுறதுக்கு சமம் அது. ஓகே, இப்போ கூரை கட்டுறதுக்கு முன்னாடி அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். இப்போ அந்த அஸ்திவாரங்கள்லயே ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்ன பத்தி பேசுவோம். சொல்லுங்க. நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த மாயாஜால நிலக்கரி கதைட்டு வருவோம். ஆமா, அந்த கல்பாக்கம் அணு உலை மைல்கள் பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். இந்தியாவோட எரிசக்தி துறையில ஒரு மாபெரும் மைல்கல் எட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற கல்பாக்கத்துல 500 மெகாவாட் திறன் கொண்ட புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இப்போ கிரிட்டிகாலிட்டி, அதாவது தொடர் அணுக்கரு பிளவு நிலையை எட்டியிருக்கு. இது இந்தியாவோட 3 கட்ட அணுசக்தி திட்டத்துல 2வது கட்டம். இது ரஷ்யாவுக்கு பிறகு இந்தியா வசமுள்ள ஒரு தொழில்நுட்பம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. தரவுகளின்படி இதுதான் எடுத்துக்கிற எரிபொருளை விட அதிகமான பிளவுக்குரிய பொருளை உற்பத்தி செய்யுது. அதாவது ஃபிசைல் மெட்டீரியலை பிரீட் பண்ணுது. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு இயந்திரம் தான் பயன்படுத்துற எரிபொருளை விட அதிக எரிபொருளை எப்படி சுயமாவே உருவாக்க முடியும்? இது கேட்கறதுக்கு நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கே. இல்ல, இது மேஜிக் இல்ல. இது நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு மிகச்சிறந்த வடிவமைப்பு. வழக்கமான அணு உலைகள்ல தாமல் நியூட்ரான்ஸ்னு சொல்ற மெதுவான நியூட்ரான்ஸை பயன்படுத்துவாங்க.
சரி. ஆனா இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல பேருக்கேத்த மாதிரியே ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ், அதாவது அதிவேக நியூட்ரான்களை பயன்படுத்துறாங்க. இதுல யுரேனியம் 238 அப்புறம் புளூட்டோனியம் 239 கலந்த மாக்ஸ் எரிபொருள் பயன்படுத்தப்படுது. ஒரு நிமிஷம். யுரேனியம் புளூட்டோனியம் ரெண்டும் கலந்த கலவைன்னு சொல்றீங்க. அப்போ இதுல புதுசா எரிபொருள் உருவாகிற செயல்முறை எங்க நடக்குது? இங்கதான் இயற்கையோட சுவாரஸ்யமே இருக்கு. இப்போ யுரேனியம் 238 அப்படிங்கிறது நேரடியாக அணு உலைகள்ல எரிக்க முடியாத ஒரு தனிமம். ஓ, அதான் ஃபர்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்களா? ஆமா, அதாவது அதிலேந்து எரிபொருளை உருவாக்கலாம், ஆனா அதுவே எரிபொருள் கிடையாது. இந்த உலைக்குள்ள அந்த வேகமான நியூட்ரான்கள் பாஞ்சு தாக்கும்போது அந்த யுரேனியம் 238 நியூட்ரான்களை உள்வாங்கி புளூட்டோனியம் 239 மாறுது. இதுதான் டிரான்ஸ்மியூட்டேஷன்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. புளூட்டோனியம் 239 அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அணு உலை எரிபொருள், ஃபிசில் மெட்டீரியல். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு பக்கம் எரிபொருள் எரிஞ்சு நமக்கு மின்சாரத்தை கொடுத்துட்டு இருக்கும்போதே, மறுபக்கம் உலைக்குள்ள சும்மா இருக்கிற பயன்படாத யுரேனியம் புது புளூட்டோனியமா பிரீட் செய்யப்படுது, அதாவது இனப்பெருக்கம் செய்யப்படுது. அப்படிதானே? ரொம்ப துல்லியமான விளக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுல யுரேனியம் வளம் ரொம்ப குறைவு. நாம வெளிநாடுகளை தான் நம்பியிருக்கோம். ஆமா. ஆனா நம்ம கிட்ட தோரியம் வளம் உலகத்திலே ரொம்ப அதிகம். இந்த பாஸ்ட் பிரீடர் தொழில்நுட்பம் முழுமையா வெற்றி பெற்றுட்டா எதிர்காலத்துல நம்ம கிட்ட இருக்கிற தோரியம் இருப்ப வச்சு பல 100 வருஷங்களுக்கு இந்தியாவுக்கு தேவையான தடையற்ற மின்சாரத்தை நம்மால உற்பத்தி செய்ய முடியும். வாவ், இது நம்மளோட எரிசக்தி சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம். கண்டிப்பா. இது எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. தொழில்நுட்பம், எரிசக்தி மூலமா நம்ம ஃபியூச்சரை எவ்வளவு வலிமையா கட்டமைக்கிறோம்னு பார்க்க முடியுது. ஆனா அதே நேரத்துல சொல்லுங்க. நம்மளோட இயற்கை சூழல், நமது மனித உடலோட அடிப்படைகள் மேல ஒரு புது போரை தொடங்கியிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றம். இது ஒரு மிக முக்கியமான டாபிக். ஆமா, இதுவரைக்கும் பருவநிலை மாற்றம்னா ஏதோ துருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகுது, கடல் மட்டம் உயருது, இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்திருக்கிற தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இது நேரடியாக நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற, நம்மளோட மருத்துவமனை கதவுகளை தட்டுற ஒரு பொது சுகாதார அவசர நிலைன்னு சொல்லுது. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தாதான் நமக்கு முழுசா புரியும். பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது எப்படி ஒரு மருத்துவ சிக்கலா உருவெடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்மளோட ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பும் ஒரு குறிப்பிட்ட பருவகால அட்டவணைய, அதாவது சீசனல் பேட்டர்னை நம்பிதான் இயங்குது. மழைக்காலம்னா டெங்கு வரும், வெயில் காலம்னா இந்த நோய்கள் வரும்னு மருத்துவர்கள் தயாரா இருப்பாங்க. சரிதான். ஆனா இப்போ அந்த அட்டவணையே கிளைமேட் சேஞ்ச் கிழித்தெறிஞ்சிடுச்சு. ஆமா, தரவுகள்ல நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப அதிர்ச்சியாக்கிடுச்சு. டெல்லியில டெங்கு காய்ச்சல் வழக்கமா செப்டம்பர் மாசம்தான் உச்சத்தடையும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அது நவம்பர்ல உச்சத்தடையுது. சும்மா 2 டிகிரி வெப்பநிலை மாறுறது ஒரு நோயோட காலத்தை எப்படி 2 மாசம் தள்ளி போட முடியும்? கொசுக்களோட பயாலஜி வெப்பநிலை மாறுபாடுகளுக்கு ரொம்ப சென்சிட்டிவானது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருந்தாதான் அதால முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஓஹோ. டெல்லியில ரொம்ப குளிரா இருக்கும், கொசுக்கள் உயிர் வாழ முடியாது. ஆனா இப்ப குளிர்காலம் சுருங்கிடுச்சு, நவம்பர்லயும் வெப்பம் நீடிக்கிறதால கொசுகளோட இனப்பெருக்க காலமும் நீடிக்குது. அப்போ இது வெறும் டெல்லி பிரச்சனை மட்டும் இல்லையே? கண்டிப்பா இல்ல. மும்பை மாதிரி நகரங்கள்ல ஏற்படுற தொடர்ச்சியான கணிக்க முடியாத பெருவெள்ளத்தால காலரா, டைபாய்டு மாதிரி நோய்கள் திடீர்னு பரவுது. வறட்சியால வயிற்றுப்போக்கும் நீர்ச்சத்திழப்பும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு தரவு என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிக வெயிலால மாடுகளோட பால் உற்பத்தி கணிசமா குறையுதுன்னு சொல்லுது. எனக்கு ஒரு சந்தேகம், வெயிலுக்கும் பாலுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் அந்த பயாலஜி தான் காரணம். சுற்றுப்புற வெப்பநிலை அதிகமாகும்போது மாடுகளுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ்னு சொல்ற வெப்ப அழுத்தம் ஏற்படுது. சரி. ஒரு மாடு பால் உற்பத்தி செய்ய அதோட உடம்புக்குள்ள நிறைய எனர்ஜி செலவாகி வெப்பம் உருவாகும். ஆனா வெளியே வெயில் கொளுத்தும் போது மாடு தன்னோட உடம்ப குளிர் வச்சுக்கவே, அதாவது தெர்மோ ரெகுலேஷன் செய்யவே அதோட பெரும்பாலான ஆற்றலை செலவிடும். ஓ, அப்போ இயல்பாகவே பால் உற்பத்திக்கு போற எனர்ஜி குறைஞ்சிடுமா? ஆமா. இதனால நேரடி விளைவு என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படுற ஊட்டச்சத்து பற்றாக்குறை, உணவு பாதுகாப்பின்மை. அப்போ இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? இதை நம்ம இணைச்சு பார்த்தோம்னா, அதிகப்படியான ஏசி பயன்பாட்டால காத்துல PM 2.5 மாசு அதிகமாகி ஆஸ்துமா வருது, மாரடைப்பு வருது. மாடுகளோட பால் குறைஞ்சி குழந்தையோட ஊட்டச்சத்து பாதிக்கப்படுது. இது ஏதோ துருவ கரடிகளுக்கான பிரச்சனை இல்ல,
நேரடியா நம்ம வீடுகளுக்குள்ள நடக்கிற ஒரு அன்றாட மருத்துவ பிரச்சனை, நம்ம நுரையீரலை தாக்குற பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. நம்மளோட மருத்துவ கட்டமைப்பு இந்த புது நோய்களின் கால அட்டவணை மாற்றத்துக்கு ரொம்ப வேகமா தயாராகணும். சரி, நம்மளோட பிசிக்கல் சூழல் எப்படி நம்மளோட கட்டுப்பாட்டை மீறி மாறுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்மளோட டிஜிட்டல் சூழல் நமக்கே தெரியாம எப்படி கட்டுப்படுத்தப்படுதுன்னு பார்ப்போம். நீங்க இன்டர்நெட் பிளாக்கிங், அதாவது இணையதள முடக்கத்தை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இணையம்னா அது நம்ம எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதோட சுத்தி கண்ணுக்கு தெரியாத பல சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ம் 2025ல இந்தியாவுல இருக்கிற 6 பெரிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது ஐஎஸ்பிகள் கிட்ட நடத்தப்பட்ட ஒரு ஆய்வோட தரவு இருக்கு. அதுல சுமார் 43,083 இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கு. இவ்ளோ தளங்களா? ஆமா. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த 43,000 தளங்கள்ல வெறும் 1,414 தளங்கள் மட்டும்தான் எல்லா ஐஎஸ்பிகளாலையும் ஒரு சேர முடக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்ப மீதி தளங்கள்லாம்? அதுதான் என்னோட கேள்வியும். அரசாங்கம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும்போது 6 வெவ்வேறு ஐஎஸ்பிகள் 6 வெவ்வேறு முடிவுகளை எப்படி எடுக்க முடியும்? இது எந்த அளவுக்கு ஒரு தன்னிச்சையான ஆர்பிட்ரரியான விஷயம்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த முரண்பாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இந்த வெப்சைட்டுகளை பிளாக் பண்றாங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். இவங்க டிஎன்எஸ் பாய்சனிங் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. டிஎன்எஸ் பாய்சனிங்னா என்ன? டிஎன்எஸ், அதாவது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்டர்நெட்டோட ஒரு டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி வச்சுக்கலாம். நீங்க ஒரு வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணும்போது அந்த டைரக்டரி தான் தளத்தோட உண்மையான ஐபி முகவரியை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அந்த டிஎன்எஸ் பாய்சனிங்னா அந்த வழிகாட்டில வேணும்னே தவறான முகவரியை எழுதி வைக்கிறதா? கரெக்டா சொன்னீங்க. நீங்க தேடுற தளத்தோட உண்மையான முகவரிக்கு பதிலா ஒரு வெற்று பக்கத்துக்கோ அல்லது எரர் பேஜுக்கோ உங்களை திருப்பி விடுறது. இது இந்த நிறுவனங்களுக்கு ரொம்ப ரொம்ப மலிவான, ஈஸியான ஒரு பிளாக்கிங் மெத்தட். ஓஹோ. ஆனா இந்த முடக்கிற அதிகாரத்தை இவங்களுக்கு யாரு கொடுத்தா? டெலிகாம் ஆக்ட் 2023, அப்புறம் ஐடி ஆக்ட் 2000ோட விதி 69A, அப்புறம் 79. இதுதான் அரசுக்கு அதிகாரத்தை வழங்குது. தேசிய பாதுகாப்பு, பயங்கரவாதம் சார்ந்த முக்கியமான வெப்சைட்டுகளை முடக்க சொல்லி அரசு சொல்லும்போது எல்லா ஐஎஸ்பிகளும் எந்த முரண்பாடும் இல்லாம உடனே அதை பிளாக் பண்ணிடுறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எங்க இந்த முரண்பாடு வருது? காப்புரிமை மீறல், அதாவது பைரசி, சூதாட்ட தளங்கள், அப்புறம் சில குறிப்பிட்ட அரசியல் விமர்சன தளங்கள்னு வரும்போதுதான் ஒவ்வொரு ஐஎஸ்பியும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுறாங்க. ஒரு சிம் கார்டுல வேலை செய்யற தளம் வேற ஒரு நெட்வொர்க்ல வேலை செய்யறதில்ல. இது ரொம்ப தன்னிச்சையா இருக்கே. ஆமா, எந்த தளம் ஏன் முடக்கப்பட்டுச்சு, எதன் அடிப்படையில முடக்கப்பட்டுச்சுன்ற எந்த ஒரு பொது அறிவிப்பும் வாடிக்கையாளர்களுக்கு தரப்படுறதில்ல. இதுல வெளிப்படைத்தன்மை முற்றிலுமா சிதைஞ்சு போகுது. அதாவது நான் ஆன்லைன்ல எதை படிக்கணும், எதை பார்க்கணும் அப்படிங்கறத நான் முடிவு பண்ணல. நான் எந்த கம்பெனியோட சிம் கார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் அதை முடிவு செய்யுது. துரதிர்ஷ்டவசமா அப்படிதான் இருக்கு. டிஜிட்டல் உரிமைகள்ல இந்த அதிகார கட்டுப்பாடுகள் எப்படி அமைதியா வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ இதே அதிகார குவிப்பு மனிதர்களோட மிக அடிப்படையான தனிப்பட்ட அடையாளங்களை தீர்மானிக்கிறதுலயும் இப்போ பிரதிபலிக்க தொடங்கியிருக்கு. நீங்க திருநங்கைகள் உரிமைகள் திருத்த மசோதா 2026 பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். அடையாளத்தின் மீதான கட்டுப்பாடு. இது சமூக ஆர்வலர்கள் மத்தியிலையும் சட்ட பார்வையாளர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிற ஒரு ஆவணம். 2014ல வெளிவந்த நல்சா தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஒருத்தரோட பாலின அடையாளத்தை அவரே தீர்மானிக்கிற உரிமைய, அதாவது செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அது வழங்குச்சு. ஆமா, அது ரொம்ப முற்போக்கான ஒரு தீர்ப்பு. ஆனா இந்த 2026 மசோதா என்ன பண்ணுதுன்னா, ஒரு தனிநபர்கிட்ட இருந்து அந்த உரிமையை பறிச்சு மருத்துவ குழுக்கள் கிட்டயும் அதிகாரத்துவத்துக்கிட்டையும் ஒப்படைக்குது. இதுல இருக்கிற லாஜிக் எனக்கு நிஜமாவே புரியல. இப்போ பெரும்பான்மையான மக்கள், அதாவது சிஸ்ஜெண்டர் மக்கள், அவங்களோட பாலினத்தை நிரூபிக்க அரசிடம் எந்த ஒரு மருத்துவ சான்றிதழும் கொடுக்கறதில்ல. ஆமா, கண்டிப்பா. நான் ஒரு ஆண் என்றோ இல்ல ஒரு பெண் என்றோ நான் சொன்ன அரசு அதை அப்படியே ஏத்துக்குது. அப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டும் இத்தகைய பரிசோதனைக்கு உட்படுத்துறது, ஒரு மருத்துவ குழுக்கு முன்னாடி போய் அவங்கள நிரூபிக்க சொல்றது எந்த வகையில சமத்துவமாகும்? இது ஒரு ஆழமான கேள்வி. மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் முன்வைக்கிற பிரதான விமர்சனமே இதுதான். ஒரு நபர் தான் யார் என்பதை சுய அடையாளம் செய்யற அந்த முற்போக்கான நிலையிலிருந்து அத ஒரு மருத்துவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நிலைக்கு, அதாவது மெடிக்கலைசேஷனுக்கு இது பின்னோக்கி செல்லுது. இது அந்த நபர்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் கொடுக்கும்?
அதுதான், ஒருத்தருக்கு தன்னோட அடையாளம் என்னன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்தாலும் அத ஒரு முன்னறிமுகம் இல்லாத மருத்துவ குழு கிட்ட போய் சான்றிதழா வாங்கணும் அப்படிங்கறதே மனதளவுல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு மருத்துவ ஆய்வுகளும் சொல்லுது. இன்னொரு விஷயம், இந்த மசோதாவுல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது என்ன? முறையற்ற செல்வாக்கு அப்படின்னு மசோதா குறிப்பிடுது. அதாவது ஒருத்தருக்கு பாலின மாறுதல் குறித்த ஆலோசனை வழங்குபவர்களையோ அல்லது ஆதரவு கொடுக்கிற அமைப்புகளையோ தண்டிப்பதற்கான வார்த்தை பயன்படுத்தப்படலான்னு ஒரு அச்சம் இருக்கு. ஓ, அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சிறு ஆதரவும் துண்டிக்கப்படுமா? ஆமா, அது மட்டும் இல்லாம டிரான்ஸ் மென், அதாவது திருநம்பிகள் மற்றும் இன்டர்செக்ஸ் நபர்களோட தனித்துவமான உடல் மற்றும் உளவியல் தேவைகளை இந்த மசோதா அறுத்தல் கொள்ளல. அப்படியா? எல்லாரையும் ஒரே அதிகாரத்துவ கட்டமைப்புக்குள்ள ஒரு பியூரோக்ராட்டிக் பாக்ஸ்குள்ள அடைக்க இந்த மசோதா முற்படுதுன்னு தரவுகள் சுட்டிக்காட்டுது. சுருக்கமா சொல்லப்போனா மனிதர்களோட அடையாளத்தை அவங்க கைகள்ல இருந்து பறிச்சு அரசு மற்றும் நிறுவனங்களோட கைகளுக்கு மாத்திர ஒரு நகர்வு இது. தனிமனித உரிமைகள் அப்புறம் அதிகாரங்கள்ல அதிகாரம் எப்படி மையப்படுத்தப்படுதுன்னு நாம பார்த்தோம். இப்போ இதே மையப்படுத்துதல் மாநிலங்களோட உரிமைகள்லயும் குறிப்பா நாட்டோட நிதி கட்டமைப்புலயும் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பொருளாதார மாற்றம். ஆமா. 16வது நிதிக்குழுவோட பரிந்துரைகள் குறித்த தரவுகளை இப்ப பாப்போம். 2026 முதல் 31 வரைக்குமான காலகட்டம் இது. பார்க்கறதுக்கு மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 41%ன்னு பேரளவுல அப்படியே இருக்கிற மாதிரி தோணும். ஆனா யதார்த்தம் வேற. ஆமா, தரவுகள் படி யதார்த்தத்துல அது 32%-ஆ குறைஞ்சிருக்கு. இடையில இருக்கிற அந்த 9% எங்க போச்சு? அது செஸ் அண்ட் சர்சார்ஜ், அதாவது செஸ் மற்றும் கூடுதல் வரி அப்படிங்கிற கணக்குக்குள்ள போயிடுச்சு. இத கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். மத்திய அரசு வசூலிக்கிற பொதுவான வரிகளை மாநிலங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதான் அரசியலமைப்பு சட்டம். சரி. ஆனா இந்த செஸ் மற்றும் கூடுதல் வரிகள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணங்களுக்காக மத்திய அரசால மட்டுமே வசூலிக்கப்பட்டு முழுமையா மத்திய அரசுகிட்டயே தங்கிடும் நிதியாகும். இது மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுவும் எனக்குன்னு ஒப்பந்தம். ஆனா லாபத்தோட பெரும் பகுதியை சர்சார்ஜ்னு சொல்லி ஒரு புது கணக்குக்கு நீங்க மாத்திடுறீங்க. அதிலிருந்து எனக்கு பங்கு கிடையாதுங்கிறதால கடைசியா எனக்கு கிடைக்கிறது வெறும் 32% மட்டும்தான். இது மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நிதியை குறைக்கிற ஒரு உத்தி தானே? மிக சரியான ஒப்பீடு. நீங்க கேட்ட மாதிரி இதனால சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, அதான் என் அடுத்த கேள்வி. மாநிலங்கள் கிட்ட இருக்கிற நிதி குறையும் போது உள்ளூர்ல போடப்பட வேண்டிய சாலைகள், கட்டப்பட வேண்டிய மருத்துவமனைகள், பள்ளிகள்னு மக்களோட அன்றாட தேவைகளுக்கான நிதி முடங்கி போகும். இது இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்துல நடக்கிற ஒரு நுட்பமான மாற்றம். அதாவது பெடரலிசம்ல நடக்கிற மாற்றம். ஆமா, இதோட தொடர்புடைய அரசியல் அமைப்போட 275 அப்புறம் 282வது பிரிவுகளை நாம கவனிக்கணும். அது என்ன 275, 272 பிரிவுகள்? இதுக்கும் நம்ம வரிகளுக்கும் என்ன தொடர்பு? அரசியல் அமைப்போட 275வது பிரிவு அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு உரிமையாக கிடைக்க வேண்டிய சட்டப்பூர்வ மானியங்களை பத்தி பேசுது. அதாவது ஸ்டாட்யூட்டரி கிராண்ட்ஸ். சரி. ஆனா 282வது பிரிவு அப்படிங்கிறது மத்திய அரசோட விருப்பத்தின் பேரில் நிபந்தனைகளோட வழங்கப்படுற மானியம், டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ். சமீபத்திய தரவுகளின்படி பிரிவு 275 கீழ் வழங்கப்படுற உரிமைகள் குறைக்கப்பட்டு 282 கீழ் இருக்கிற விருப்ப மானியங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. எனக்கு புரியுது. அதாவது இது உனக்கான உரிமை எடுத்துக்கோ அப்படிங்கிற நிலையில இருந்து நான் சொல்றதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் இந்த நிதியை தருவேன் அப்படின்னு அதிகாரத்தோட தன்மை மாறுது. சரியா? அதேதான். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு ஃபெடரலிசமா மாறுதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. மேலும் இந்த நிதிக்குழு என்ன பண்ணுதுன்னா, மாநில அரசுகளை தாண்டி பஞ்சாயத்துகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேரடியாக நிதி ஒதுக்கீடு செய்யறது ஊக்குவிக்குது. ஆனா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி போறது கேட்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரி தானே தோணும். ஆனா மாநில அரசோட அதிகாரத்தை தவிர்த்துட்டு நேரடியாக உள்ளாட்சி அமைப்புகளோட தொடர்பு கொள்றது ஒரு இணையான கட்டமைப்பை, அதாவது பார்லல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. ஓ, அப்ப மாநிலங்களோட அதிகாரம் அங்க பலவீனமாகுதா? கண்டிப்பா. இது மாநிலங்களோட தன்னாட்சியை பலவீனப்படுத்துது. குறிப்பா ஜிஎஸ்டி வந்த பிறகு தங்களோட சொந்த வரி வருவாயை இழந்து நிக்கிற உற்பத்தியை மையமாக கொண்ட மாநிலங்களுக்கு, அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு இது மிகப்பெரிய பின்னடைவு. ரொம்ப ஆழமான அலசல் இது. நாம இப்போ இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதிச்ச தரவுகள் எல்லாம் பின்னோக்கி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான சித்திரம் நமக்கு கிடைக்குது. ஆமா, பல விஷயங்களை நாம இணைச்சு பார்த்திருக்கோம்.
அடிப்படை வாசிப்பு திறன் இல்லாத குழந்தைங்க கிட்ட திணிக்கப்படுற ஏஐ பாடத்திட்டம், தாமாகவே எரிபொருளை பெருக்கிக் கொள்ற கல்பாக்கத்தோட அணு இயற்பியல், நம்ம மருத்துவ காலண்டரையே மாற்றி எழுதுற பருவநிலை மாற்றம், டிஎன்எஸ் மூலமா திரைக்கு பின்னாடி இணையத்தை முடக்கிற தணிக்கை முறைகள். அப்புறம் ஒரு மனிதனோட பாலின அடையாளத்தை அரசே முடிவு செய்ய நினைக்கும் மசோதா, மாநிலங்களோட நிதி உரிமைகளின் நிபந்தனைகளுக்குள்ள சுருக்கிற நிதிக்குழு. ஆமா, இது எல்லாமே முற்றிலும் வேறுபட்ட 6 துறைகளைச் சேர்ந்ததுன்னு தான் நாம நினைச்சோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் ஒரு பொதுவான நூலிழை ஓடுது. அதுதான் தரவுகள் மற்றும் வரையறைகள், அதாவது டேட்டா அண்ட் டெஃபினிஷன்ஸ். கண்டிப்பா. யாரு வாசிப்பை வரையறுக்கிறாங்களோ அவங்க எதிர்கால கல்வியை கட்டுப்படுத்துறாங்க. யாரு பாலினத்தை வரையறுக்கிறாங்களோ அவங்க சமூகத்தை கட்டுப்படுத்துறாங்க. இணையத்தோட விதிகளை யார் எழுதுறாங்களோ அவங்க நாம அறியற உண்மைகளை கட்டுப்படுத்துறாங்க. நிதியை யாரு வரையறுக்கிறாங்களோ அவங்க மாநிலங்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம ஒரு மாபெரும் எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த எதிர்காலத்துல உங்களை பற்றிய வரையறைகளை, உங்களோட அடையாளங்களை, உங்கள் அறிவை நீங்களே உருவாக்குவீங்களா? அல்லது வேற ஏதேனும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிகார கட்டமைப்பு உங்களுக்காக அதை உருவாக்குமா? இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து படிங்க, தேடுங்க, கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய நேரத்துக்கும் இந்த தேடலுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.